திருச்சி மாவட்டத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்ட பிரதமர் மோடி தற்பொழுது அரியலூர் மாவட்டம் பொன்னேரிக்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சரியாக 11:50 மணி அளவில் அவர் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி புறப்பட்டார். தற்பொழுது அவர் பொன்னேரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவருடைய ஹெலிகாப்டர் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முப்பெரும் விழா இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிறது. ராஜராஜ சோழனுடைய புதல்வனான முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்பிய அந்த கங்கை கொண்ட சோழபுரம் 1000 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளும் கூட. இத்தகைய சிறப்புமிக்க இந்த நாளில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாது நினைவு நாணயத்தையும் வெளியிட இருக்கிறார். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சி அரியலூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட் அமைந்திருக்கும் இடத்திற்கு பிரதமர் பயணிக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நேரலையில் விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ச்சியாக பிரதமருடைய பயணம், அதில் எழுந்திருக்கக்கூடிய விவாதம், அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் என்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது, கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்பு, இப்படின்னு பல்வேறு கோணங்களில் பல விவரங்களை நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்க. தற்பொழுது பிரதமர் அவர்கள் அங்கு வந்திறங்க இருக்கிறார். ஏற்கனவே அவர் திருச்சியில் அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி அங்கே விமான நிலையம் போகிற வரைக்கும் ஒரு ரோட் ஷோ நடந்தது. இப்போ இவர் தரையிறங்கின உடனே இங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது, அது குறித்த முதற்கட்ட விவரம். கௌதமி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியிலிருந்து புறப்பட்டு அரியலூருக்கு தற்போது வந்திருக்கின்றார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டிய சோழகங்கம் ஏரி, அவர் உருவாக்கியதுதான் அந்த ஏரி. அது தற்போது பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஏரியில தான் அந்த ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹெலிபேடில் தற்போது அவர் வந்து இறங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு அவர் செல்ல இருக்கின்றார். அங்கு பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் பல திருவிழாக்களும் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்று கொண்டிருக்கிறார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம், அதே போல பெருவுடையார் கோயிலினுடைய வளாகத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கின்றார். முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவில் கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழாவாக இந்த விழா நடைபெறுகின்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்பு நாணயத்தையும் அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிடுகின்றார். இந்த நிகழ்ச்சியினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், தமிழ்நாட்டினுடைய இசை அடையாளமாக இருக்கக்கூடிய இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய இசை கச்சேரி நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக திருவாசகத்திற்கு புதிய இசையமைத்து கலை நிகழ்ச்சியை தன்னுடைய குழுவினருடன் நடத்த இருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு 1200 பேர் அமர்ந்து அந்த இசை நிகழ்ச்சியையும் பார்க்க இருக்கின்றார்கள். அதற்காக இன்று கங்கை கொண்ட சோழபுரத்திலே இசைஞானி இளையராஜா தன்னுடைய குழுவினரோடு வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த முப்பெரும் விழா, நாணயம் வெளியீடு மற்றும் இசைஞானியினுடைய அந்த திருவாசகம் நிகழ்ச்சி போன்றவை எல்லாம் நடைபெற இருக்கின்றது. எனவே இது ஒட்டுமொத்தமாக கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு திருவிழா கோலம் போல பூண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. உள்ளூர் மக்களாகிய அரியலூர் மாவட்ட மக்கள் மட்டுமில்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடலூர், அதே போல பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கட்சிகளை சார்ந்தவர்களும் அந்த இடத்திலே குழுமி இருக்கின்றார்கள். காரணம், இது 1000 ஆண்டுகள் கழித்து நடைபெறக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இந்த முப்பெரும் விழாவில் பங்கேற்பதே ஒரு பெரிய சிறப்பு என்று கருதுகிறார்கள். காரணம், சோழ தேசத்து மக்களை பொறுத்தவரையிலே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசாங்கமாக சோழ தேசம் இருந்திருக்கிறது. அவர்களுடைய வம்சாவளி ஆட்சி நடத்தியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எத்தனை பல அரசுகள் இருந்தாலும் கூட, மன்னர்கள் இருந்திருந்தாலும் கூட, ஒரு பெரிய அரசாங்கமாக இருந்தது என்றால் அது சோழ அரசாங்கம்தான். எனவே சோழர்களுடைய வெற்றி என்பது வடக்கில் அவர்கள் கங்கை வரை படையெடுத்து சென்று அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை தோற்கடித்து அதன் பிறகு கங்கையிலிருந்து புனித நீரை அவர்கள் கொண்டு வந்துதான் இந்த சோழகங்கம் ஏரியிலே ஊற்றி, அதன் காரணமாகத்தான் சோழகங்கம் என்ற அந்த ஏரி உருவாக்கப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே சோழ பேரரசு என்பது ஏதோ ஒரு மத்திய மாவட்டத்திற்குள்ளோ அல்லது தமிழ்நாட்டிற்குள்ளோ சுருங்கிய ஒரு அரசாக இல்லாமல் அந்த அரசை ஏன் பேரரசு என்று சொல்கிறோம் என்றால்,
வடக்கில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல மாநிலங்களை அவர்கள் அன்றைய வட இந்திய மன்னர்களை தோற்கடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடாரம் கொண்டான் என்ற பெயர் ஏன் வந்தது? மலேசியா அந்த நாட்டிற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த அரசுகளை தோற்கடித்து மலேசியாவை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இலங்கைக்கு சென்று தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டியிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பேரரசர் வட இந்தியாவுக்கு சென்று இந்தியா முழுவதும் தன்னுடைய அந்த சோழ கொடியை பறக்க விட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பல நாடுகளிலும் தன்னுடைய படைகளை அனுப்பி வைத்து வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அதனை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். சோழ பேரரசினுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு மாறியிருக்கின்றது.